பல முறை நான் சொல்லிட்டேன். இப்போ பீகார் எடுத்துக்கோமே, பீகாரை தான் இவர் சுட்டி காட்டுறார் திரு விஜய். 65 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டதுங்க, ரைட்டா? ஏன்ப்பா எதிர்ப்பே கிளம்பல? 65 லட்சம் வாக்காளர்களும் காங்கிரஸ் வாக்காளர்கள் என்பதை ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். பீகாரில் எந்த தொகுதியிலையாவது இங்கே பாருங்கள், இந்த தெருவில் ஒரு 30 ஓட்டு காங்கிரஸ் ஓட்டர்ஸை நீக்கிட்டாங்க, அவங்கள சேருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த காங்கிரஸ் ஏஜென்ட்ஸ் வந்து இதுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா? 65 லட்சம் பேரை நீக்கும்போது எப்படிப்பா ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் போகுது? தேர்தல் முடிஞ்ச முடிவுகள்லாம் வந்துருச்சு. சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி இப்போதும் தேர்தல் ஆணையத்தை தான் குற்றம் சாட்டுகிறது. இத்தனைக்கு காங்கிரஸ் வந்து அதை ஒரு தேர்தல் பிரச்சாரம் எடுத்து போனாங்க சார். பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போனாங்க. எடுபடல ஓட்டு அதிகார யாத்திரா என்று இந்த வாக்காளர் அதிகார பேரணி எல்லாம் நடத்தினார்கள். ஒரு நீக்கியிருந்தால் அது எடுபட்டுருக்கும்ல சார்? எடுபட்டுருக்கும்ல பாஸ். நீங்கள் 65 லட்சம் பேர் உண்மை வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் இந்த ஊரில் ஒரு 10 ஓட்டை எடுத்தோன்னா எல்லாரும் பேசிக்க மாட்டாங்களா? பாரு அங்கே தூக்கிட்டாங்க இங்கே தூக்கிட்டாங்கன்னு. அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கும்போது இன்னொன்று, நீங்கள் இந்த பீகாரில் இதை ஆரம்பித்தோடனே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க ஓட்டை திருடுறாங்கன்ட்டு. அப்போது வாட் வேர் யோர் கேடர்ஸ் டூயிங், வாட் வேர் ஆர்ஜேடி காடர்ஸ் டூயிங்?